அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். மிக முக்கியமான தகவல் பார்க்க போகிறதுக்கு முன்பு இன்றைக்கி May 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினம். முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அதுவுமாக நம் நினைவுகளை, நம் தமிழ் சொந்தங்களை, கடல் கடந்து வாழுகின்ற நம் தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம்னு ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். ஏன்னா மிக முக்கியமான தினமாக நினைவு தினத்தை அங்கே அனுசரிச்சிட்டு இருக்காங்க முள்ளிவாய்க்காலில். ஆனால் நம்ம சொந்தங்களோடு இணைந்து நிற்போம் என்று உறுதி பூண்டு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகிட்டாங்க. டென்ஷன் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மறுபடியும் 15 கட்ட பேச்சுவார்த்தை, 16ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்லாம் ஒரு பக்கம் ஸ்டோரி போயிட்டுலாம் இருந்தது. அப்புறம் இறுதியாக ஃபைனலைஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. தாக்கல் நடத்துறதுக்கு ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை பேச்சுவார்த்தைக்கு ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்களா, இதுக்கப்புறமும் அமெரிக்கா காலம் தாழ்த்திட்டே இருந்தாங்கன்னா அவங்க தன்னோட மரியாதையை இழக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. சரி, என்ன தான் காலம் தாழ்த்துறாங்க, என்ன விஷயன்றதை பார்த்துடலாம். நிறைய விஷயம் பேசலாம் வாங்க நண்பர்களே. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க போயிட்டு இருந்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தாங்க அடித்து பிடிச்சி இன்றைக்கி தான் ஒரு சேனல் நான் பார்த்தேன். நான் பெரும்பாலும் ஆங்கில ஊடகங்களில் வந்த ஒரு நியூஸ் நம்ம தமிழக சேனலில் கூட போட்டிருந்தாங்க. கடந்த 3 மாதத்தில் மட்டும், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 3 மாதத்தில் மட்டும் ட்ரம்ப் அவர்கள் 3700 பங்கு வர்த்தகம் செய்து மிகப்பெரிய அளவுக்கு கோடிக்கணக்கில் லாபம் பார்த்துருக்கிறது. ட்ரம்ப்போட அவங்களுக்கு தனியாக நிர்வாகம் இருக்கிறது. அது இல்லாமல் அவங்களுடைய மருமகன் ஜெரால்டு குஷ்னர் இருக்கிறார்ல, அவருமே வர்த்தகத்தில் கொஞ்சம் ஈடுபட்டுருக்கிறாரு. அவருமே பல கோடி அளவுக்கு லாபம் பார்த்துட்ருக்காங்கன்றதும் இன்றைக்கி பெரிய அளவுக்கு பேச பொருளாக இருந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம், ஒட்டுமொத்தமாக அந்த ஷேர் மார்க்கெட்டை மனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார்? ட்ரம்ப்போடைய நிர்வாகம். ட்ரம்ப் பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு ஒத்த ட்வீட் போடுறது, ஒட்டுமொத்தமாக பங்குகளை அடிக்கிறது. அடித்ததுக்கப்புறம் பங்குகளை போய் வாங்க வேண்டியது, மறுபடியும் அந்த வரியை நீக்க வேண்டியது. இது இந்த யுத்தம் மட்டும் இல்லை, ட்ரம்ப் வந்த புதுசில் இருந்து என்ன பண்ணுவார், திடீர்னு ஒரு நாட்டின் மீது வரியை போடுறது, நான் 25% வரி விதிக்கிறேன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுவார், வரியை நீக்கிறது. இந்தியா பாகிஸ்தானுடைய போர் விவகாரத்திலேருந்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா, ட்ரம்ப்போட அறிவிப்பு எல்லாமே அவங்க நிறுவனங்களுக்கும் அமெரிக்க நிறுவனங்களுக்கும் கிட்டத்தட்ட முன்கூட்டியே ஒரு சில தகவல்களை கசிய விட்டு அவங்கள செல் பண்ணுறதுனா செல் பண்ண வச்சு, மறுபடியும் பங்குகள் கீழே இருக்கும்போது வாங்க வச்சு அந்த வரிகள் எல்லாம் கேன்சல் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே பார்க்க முடிகிறது. ரீசண்டாக கூட இப்போ ஈரான் விவகாரத்தை கூட பார்த்தோம் அப்படின்னா, திடீர்னு இவரே ஓடி வருவார், பாகிஸ்தான் எங்ககிட்ட பேசிட்டாங்க, வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி, போர் நிறுத்தம் வந்துடுச்சு, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுறேன்னு ஒரு கதையை விடுவார். உடனே மக்கள் ஓடுவாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரூட் ஆயிலை செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் கடைசியில் பாதி நாள் கழிஞ்சதுக்கப்புறம் தான் மனுஷன் பொய் சொல்லிட்டாருன்னுவார். இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாகவே உலக நாடுகளையே இவங்களுடைய ஒரு தனிப்பட்ட அதிகார வர்க்கத்திற்காக, தனிப்பட்டமாக இவங்க ஏதோ கொஞ்சம் செழிப்படைவதற்காக இன்னுமே உலக மக்களை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. ட்ரம்ப் அவரோட ட்விட்டு மீது எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஏதோ மனுஷன் கொஞ்சம் புத்தி பேதலிச்சு போய் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நினச்சேன்னா, அவர் புத்தி பேதலிச்சு போயெல்லாம் பண்ணல, பின்னாடி ஒரு லாபத்தை பார்த்து தான் அவர் இயங்கிட்டு இருக்கிறார் அப்படின்ற தகவல் பேச ஆரம்பித்திருக்கிறாங்க. இதெல்லாம் எப்போ தெரியுமா பெருசாக விஸ்வரூபமாக விவகாரமாக எடுக்கும். ட்ரம்ப் அவர்கள் இந்த டேர்ம்லாம் முடிஞ்சு அடுத்து ஆட்சி வருவாங்க பாருங்க, அப்போ தான் பயங்கரமாக பேச ஆரம்பிப்பாங்க. இனியோ அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இல்லையா, நம்ம நிறைய தடவை பேசிட்டோம், மறுபடியும் உங்களை நான் டென்ஷன் ஆக்க விரும்பல. இப்போ ஒரு வழியாக எல்லாருமே இணைந்து தெரிந்தோ தெரியாமலோ UAE யுத்தம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் அவங்க அமெரிக்காவுடன் இணைந்தே ஆகணும், இஸ்ரேலுடன் இணைந்தே ஆகணும். அதற்கான ஒரு சூழ்நிலை. எப்போ அவங்க UAE அணுமின் நிலைகள் மீது தாக்கல் நடத்த முயற்சி பண்ணாங்களோ அப்பயே UAE முடிவு பண்ணிட்டாங்க, அது கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரி, ரைட்டு. அடுத்தது இந்த பாகிஸ்தான் மீது கொஞ்சம் அதிருப்தியை தெரிவிச்சிட்டே இருந்தாங்க அமெரிக்கா. ஏன்னா நீங்கள் ஈரானுனான போர் விமானங்களுக்கு உங்கள் தளங்கள் இடம் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து அதிருப்தியை தெரிவித்ததுனால கொஞ்ச நாளாக ஒரு 4-5 நாட்களாகவே
பாகிஸ்தான் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ட்ரம்ப்போடைய எல்லா பதிவுமே அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையுடைய செய்தி குறிப்பிலிருந்து எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டான பேச்சுவார்த்தை தான், பாகிஸ்தானை வந்து இன்க்ளூட் பண்ணல. இப்போ திடீர்னு ராய்டர்ஸ் வந்து அடுத்து பயப்பட இன்னொரு ஆளை கோத்து விட்டா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால இல்லை, இவங்க நிஜமாவே போய் சவுதியை காப்பாற்றுற மாதிரி இன்னைக்கு ராய்டர்ஸ் பத்திரிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சவுதி வந்து இந்த போர் பதற்றம் வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணுறதுனால சவுதிக்குள்ளார பாகிஸ்தான் 16 JF-17 ஃபைட்டர் ஜெட்டும் 80,000 பாகிஸ்தான் ட்ரூப்பும் அது இல்லாமல் சீனாவுடைய SQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் வந்து சவுதியில் பயங்கரமாக களமிறங்கி ஆல்மோஸ்ட் அவங்க தயார் நிலையில தான் இருக்காங்க. பாகிஸ்தான் ஏற்கனவே அவங்க கிட்ட அக்ரிமெண்ட் போட்டபடி அவங்க கொஞ்சம் கூட மிஸ்ஸே பண்ணல, ரொம்ப தெளிவாக இந்த தடவை சவுதிக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸை யார் சொல்றாங்க? ராய்டர்ஸ் பத்திரிகை வந்து சொல்றாங்க. இதே ராய்டர்ஸ் பத்திரிகை தான் UAE கோத்து விட்டாங்க. எந்த இடத்துல கோத்து விட்டாங்கன்னா, இஸ்ரேல் ரகசியமாக சந்திக்கிறதுல தொடங்கி இஸ்ரேலினுடைய அயன்டோம் வந்து இங்கே UAEல களமிறங்கிறதா இருக்கட்டும், இல்லை அங்கே ஈரானுக்குள்ளார ஒரு தீவில் போர் நிறுத்தத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 3 ட்ரோன் தாக்குதல் UAE தான்ற போகிற தகவல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் UAE மீது இந்த அளவுக்கான ஒரு தாக்குதல். இப்போ அதே மாதிரி பாகிஸ்தானை சம்பவ இடத்துக்கு கொண்டு வராங்க. ஏதோ பாகிஸ்தான் சவுதி அடிச்சிட்டா உடனே போய் அங்கே ஈரானை அடின்னு அடிக்கிற மாதிரியும் போர் விமானங்கள் எல்லாமே தயாராக இருக்கிற மாதிரியும் ஈரானை இந்த தடவை வகுந்துருவாங்கன்ற மாதிரிலாம் வந்து ராய்டர்ஸ் பத்திரிக்கை போட்டிருக்காங்க. பார்க்கலாம் அது நடக்குதான்னு பார்க்கலாம். நம்ம அந்த அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் திடீர்னு இன்னைக்கு காலையில் அங்கே ஈரானுடைய ஊடகங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 14 அம்ச கோரிக்கை வந்து மறுபடியும் ஈரான் வந்து கொடுத்துருக்குன்றாங்க. அது எத்தனை தடவை நீங்கள் கொடுங்க, நீங்கள் அதாவது அமெரிக்கா வேணா தாக்கல் நடத்துறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு அப்படியே பொறுமையாக காத்துக்கிட்டு இதாக வந்துருச்சு அதான் வந்துருச்சு அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கலாம். ஆனால் நம்ம வேணால் எழுதி வச்சுக்கலாம், இதெல்லாம் பேச்சுவார்த்தைலாம் சக்ஸஸே ஆகாது பஸ், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த 14 அம்சம் அந்த கோரிக்கையை வந்து கிட்டத்தட்ட அங்கே ஈரானுடைய ஊடகங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த ப்ரொபோசல் வந்து ஒத்துக்கிட்டு வாஷிங்டன் வந்து பொருளாதார தடையை வந்து நீக்க போகிறாங்க. அப்படின்னாலும் அமெரிக்காவுக்கு நீங்கள் பொருளாதார தடையை நீக்கினீங்கன்னாவே போதும், எங்ககிட்ட இருக்கக்கூடிய அதாவது நீங்கள் முடிக்க வச்சப்பட்ட சொத்துக்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும், ஆல்மோஸ்ட் அந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட வெற்றின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக போட்டு தான் இருந்தாங்க. எல்லாம் பார்த்தேன் நான். இது 14 அம்ச கோரிக்கை எல்லாமே தாண்டி உங்களுக்கு 4 காரணங்கள் சொல்கிறேன். சம்பவம் நம்பர் 1, ஏன்னா நீங்கள் ஏன் 4 காரணங்கள் சொல்கிறேன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஓரளவே மறுபடியும் இன்னொரு ப்ரொபோசல் வந்து கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாங்க, தாக்குதலுக்கான அறிகுறிகள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நான். சம்பவம் நம்பர் 1, இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, பிட்காயினில் நீங்கள் பே பண்ணுங்கன்றாங்க. அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை கிராஸ் பண்ணி போகிறவங்களுக்கு பிட்காயினில் பே பண்ணுங்க அப்படின்னு ரூல்ஸ் இன்றைக்கி ஸ்ட்ரிக்டாக போடுறாங்க. ஒன்றா. 2வது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஏன்னா சீனாவுடைய யுவான்லேயே வாங்க முடியாது, இப்போ சீனாவுக்கு அமெரிக்கா விசிட் பண்ணதுனால ஒரு சில ரிலேஷன்ஷிப் அடிப்படையில் வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 2வது என்னென்னா, வழக்கமாக ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸில் மட்டும்தான் அவங்களுடைய போட்டில் வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மக்ரான் அப்படின்ற ஒரு பகுதியில் அடுத்த IRGC-னுடைய இன்னொரு பேஸை வந்து அந்த இடத்துல உருவாக்கி இருக்கிறாங்க. சப்போஸ் அங்கே ஏதாவது பேசி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் UAE கூட என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபியூச்சரான்னு சொல்லிட்டு அந்த பைப்லைன் இல்லைன்னா கூட அங்கிருந்து கூட கொண்டு போனாங்க, நம்மளை ஏமாற்றி கொண்டு போயிடுவாங்கன்ற அடிப்படையில் அந்த மேக்ரன்ற ஒரு பகுதியில் கொண்டு போய் நிறுத்தி வச்சுருக்காங்க. சம்பவம் நம்பர் 2. சம்பவம் நம்பர் 3, இன்னைக்கு வெளிப்படையாகவே அவங்க ஈரானுடைய பார்லிமென்னுடைய ஒரு துணை நபர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இனி இந்த கூகுள் நிறுவனம், மைக்ரோசாஃப்ட், மீட்டா, அமேசான் உங்களுக்கெல்லாம் ஒரே ஒன்று தான், உங்களுடைய பைப் கீழே அந்த இன்டர்நெட் கேபிள்லாம் இருக்குல்ல, ரொம்ப சுபிட்சமாக சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்னா எங்களுக்கு அப்பம் கட்டிடுங்க, நாங்கள் ஏதோ முன்னாடி பரிசீலனை பண்ணோம், உங்களுக்கு நாங்கள் சேஃப் ஜோன் கொடுக்குறோம், இதை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இது வந்து பேச்சுவார்த்தை நடக்குது நடக்கலன்றதெல்லாம் வேறு. இன்றைக்கி மதியமாக வந்த நியூஸ் இது எல்லாமே. அடுத்தது இன்னொரு நியூஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, இன்றைக்கி ரஷ்யா வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாடும் அவங்களோட உரிமை அது, அணு ஆயுதம் என்ரிச் பண்ணி வைப்பது வந்து அவங்களோட உரிமையும் கூட, அதை கொண்டு வந்து கொடுங்கலாம் எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்ற மாதிரி ரஷ்யா சொன்னதாக அல்ஜசீரா ஊடகங்கள் வந்து சொல்கிறாங்க. ஈரான் ஹேஸ்
ஃபுல் ரைட் டு என்ரிச் யுரேனியம் ஃபார் பீஸ்ஃபுல் பர்பஸ். அமைதிக்காக, உலக அமைதிக்காக அதை என்ரிச் பண்ண யுரேனியம் அவங்க வந்து வைப்பதற்கு உரிமை இருக்குன்ற ஒரு நியூஸை வந்து பார்க்க முடிகிறது. இது எல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பாருங்கள். இந்த பேச்சுவார்த்தை எப்படி நீங்கள் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? பெருசாக வந்து சக்ஸஸ் ஆகாது. சரி, இப்போ உங்களுக்கு இன்னொரு குழுவுமே நான் கொடுக்குறேன். நான் எப்போனாலுமே யுத்தம் தான், இது எப்போனாலுமே தாக்குதல் தான். ஹூ நோஸ், நீங்கள் விடிஞ்சு பார்க்கும்போது தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லை என்றால் 2-3 நாள் இருக்கலாம். இல்லை என்றால் இன்னும் கொஞ்ச நாள் தள்ளிகிட்டே போனாங்கன்னா அமெரிக்கா தனது மரியாதையை இழந்துருவாங்க. எப்படி இழந்துருவாங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு பதிவு பாடுறேன் பாருங்கள். இது வந்து ட்ரம்ப் அவருடைய எக்ஸ்தல பதிவு. ஈரான் சரணடைந்தது, தங்கள் கடற்படை அழிந்து கடலின் அடியில் மூழ்கி கிடப்பதாகும். கிட்டத்தட்ட நாங்கள் சரணடைஞ்சு மூழ்கியே இருக்க போது. அப்புறம் அது அவங்களுடைய விமான படைகள் வந்து சுத்தமாக அவங்கக்கிட்ட இல்லைன்னு ஒப்புக்கொண்டாலுமே, அதாவது ஈரானே வந்து அமெரிக்கா கிட்ட, ஐயா நாங்கள் சரண்டர் ஆகிட்டோம், எங்கள் கப்பல்லாம் மூழ்கிடுச்சு, எங்ககிட்ட போர் விமானங்கள் இல்லைன்னு ஒப்புக்கொண்டா கூட அவங்கக்கிட்ட முழு இராணுவமும் ஆயுதங்களும் கீழே போட்டுட்டு கைகளை உயர்த்தி ஐயா நான் சரண்டர் அப்படின்னு வெள்ளக்கொடியை தூக்கி ஆவேசமாக நான் சரணடைகிறேன்னு ஒத்துக்கிட்டு முழுக்க நாங்கள் தெஹ்ரானை விட்டு வெளியேறோம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய முழு அந்த தலைமை இருக்குல்ல, அந்த தலைமை எல்லாமே வந்து நாங்கள் அமெரிக்காவுக்கு கட்டுப்படுறோம் அப்படின்னு ஒரு கையெழுத்து ஒன்று போட்டு அமெரிக்காவுடைய பெரிய சக்தி மற்றும் வலிமையை மற்றும் அவர்களிடம் இருக்கக்கூடிய வீரத்தை பார்த்து நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டோன்னு சொன்னால் கூட இந்த முழுக்க வீழ்ச்சி அடைந்து வரும் நியூயார்க் டைம்ஸ் இருக்குல்ல, நெகட்டிவாகவே பரப்புகின்ற நியூயார்க் டைம்ஸாக இருக்கட்டும், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன போடுறாங்கன்னா சீனா ஸ்ட்ரீட் ஜேர்னல்னு போட்டு ஊழல் நிறைந்த இது போன்ற பத்திரிகைகள், ஊழல் நிறைந்த CNN போன்ற போலி செய்திகளின் ஊடகம் வந்து தொடர்ந்து ஈரான் வந்து தோக்கலை, ஈரானுடைய புத்திசாலித்தனத்தை வந்து நீங்கள் ப்ரைஸ் பண்ணியிருக்கேன்னா உங்களை நான் என்ன சொல்கிறது அப்படின்றாங்க. அப்போ எல்லா ஊடகங்களும் வந்து ஈரானை ப்ரைஸ் பண்ணி எழுதுகிறாங்க. அது ட்ரம்ப்புக்கு பிடிக்கல. அவங்களே வெள்ளக்கொடியை தூக்கி நான் கைதாகிறேன், என்னை வந்து விட்டுடுங்கன்னு கெஞ்சனாங்கன்னா கூட நீங்கள் அவங்க வந்து தோல்வி இல்லை, அவங்க தான் வின்னுன்னு எழுதிட்டு இருக்கிறீங்களே போலி பத்திரிகைகளே, உங்களுக்கு இதை விட வேற என்ன உங்களுக்கு யோகிதை இருக்கிறது, என்ன அருகதை இருக்கிறதுன்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பேசியிருக்கிறாரு. நான் ட்ரம்ப் அவர்கிட்ட ஒன்று தான் கேட்குறேன், இந்த பத்திரிகைகள் எழுதுறது எல்லாமே நீங்கள் தவறுனே கூட வச்சுக்கோங்க. இப்போ ஈரான்கிட்ட வந்து ஒரே ஒரு நேவல் பேஸை கூட இல்லைன்னா எப்படி அவங்க அந்த போகிற ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க? இன்னுமே நீங்கள் பாகிஸ்தான் ஒரு நாடை வச்சுக்கிட்டு ஏதோ அவங்க பேச்சுவார்த்தை வர மாதிரியும் நீங்கள் ஏதோ கொஞ்சம் பில்டப் கொடுத்து பண்ணுற மாதிரியும் நீங்கள் நடத்துகிற நாடகம் எல்லாமே அப்படியே அப்பட்டமாக தெரியுது, ஃபேக்குன்றது. ஈரான் தயாராக இருக்காங்க, அமெரிக்கா தான் பின்வாங்கி போகிறீங்களா அப்படின்றது கேள்வி இந்த இடத்துல வந்து பலமாக எந்திரிச்சு தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த சீஸ்பயர் சொன்ன அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண டேட்டும் முடிஞ்சு போச்சு. எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஈரான் இன்ன வரைக்குமே அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரவே கிடையாது. இன்ன வரைக்குமே அவங்களோட அந்த ஸ்டாண்டர்டில் அவங்க பின்வாங்கவே கிடையாது. ஆனால் நீங்கள் தான் இந்த டைலாக்கை தொடர்ந்து ஈரான் வரலனா அடிச்சிடுவேன், முடிச்சிடுவேன், காலி பண்ணிடுவேன், வரைபடத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி கூட உங்களை மதிக்க மாட்டாங்க இதுக்கப்புறமும். ஏன்னா நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. உடனே நீங்கள் நினச்சிக்கலாம், நீ ஏன்பா இவ்வளோ ஆதங்கப்படுற, உடனே நீ வந்து தாக்கல் நடத்தணும்னு நினைக்கிறியாப்பா அப்படின்னா, பாஸ் இவர் கொடுக்குற அறிக்கையெல்லாம் பார்த்தா சின்ன பிள்ளைங்களுக்கு காண்டாகுது. ஒன்று அமைதியாக இருங்க, இல்லைன்னா சும்மா அடிச்சிடுவேன் பிடிச்சிடுவேன் அவ்வளோதான், இதான் பேச்சுவார்த்தை நடந்துருச்சு, இதான் ஒத்துக்கிட்டாங்க, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்துருச்சு, வெற்றின்னு சும்மா டெய்லி அனௌன்ஸ் பண்ணுறதா டென்ஷன் ஆகுது, காண்டாவதா இல்லையா? அவரை போற்றி புகழுகின்ற இந்த லின்சே கிரகாம் அவர்கள், அவர் கூட தனது எக்ஸல பதிவில் சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன், கண்டிப்பாக ட்ரம்ப் வந்து ஃபுல்லாக சுச்சுவேஷன் வந்து புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன், அவங்க தொடர்ந்து நெகோசியேஷனை வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க, ரெஃப்யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அதை நம்ம வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு செயலாக இருக்குது, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை வந்து தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்காங்க, இது எல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துறது சரியல்ல, ஒரு தீர்வுக்கு வாங்க அடிங்கன்றாங்க. அவரு மட்டும் இல்லை, இன்னும் 2-3 நாடுகள் எல்லாம் இன்னும் அவங்க நபர்ல இருக்கக்கூடிய நாடுகள், ஐயா போதுங்க ஐயா எங்களால முடியல நீ மிரட்டுறதும், அவங்க ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல கூட இறங்கி வரலைங்க. அமெரிக்கா கூட இறங்கி வந்திருக்காங்க, ஆனா
ஈரான் இன்ன வரைக்கும் ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல கூட இறங்கி வரல. இன்னைக்கு கூட அவங்க IRGC வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வரும்போது ஒரு நிமிஷத்துக்கு முன்பு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு, எங்களோட கோரிக்கை அவங்க கோரிக்கைக்கும் சுத்தமாகவே முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இன்னும் ஒரு சில ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈராக்கில் மற்றொரு பேஸ் வந்து இஸ்ரேல் உருவாக்குறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். கான்ஃபிடெண்ட்டாக நான் வந்து பல ஆங்கிளில் நான் யோசனை பண்ணி பார்த்துட்டேன், பல ஆங்கிளில் திங்க் பண்ணி பார்த்துட்டேன். இந்த யுத்தம் என்பது வந்து அடுத்த தாக்குதல் என்பது வந்து வேறு வழியே இல்லை, தாக்கல் நடத்தியே தீர்வாங்க. ஏன்னா இன்னைக்கு அரபு நாடுகள்லாம் கொஞ்சம் ஷேக் ஆகிட்டாங்க. ஒரு 2 நாளாவே கொஞ்சம் அப்படியே மறுபடியுமா யுத்தமா அப்படின்னு கொஞ்சம் அந்த பதற்றம் வந்து அவங்கக்கிட்ட அந்த தொற்றி இருக்கிறத வந்து பார்க்க முடிகிறது. ஆனால் ஈரான் தரப்பில் ரொம்ப கூலாக இருக்காங்க. எப்படி தெரியுமா? இன்று இரவு தெஹ்ரானில் 1000 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. எத்தனை ஜோடிக்கு? 1000 ஜோடிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ஆள் அணுகுண்டு போட்டுருவேன், வெடிகுண்டை போட்டுருவேன், எண்ணமும் ஓடு, முடிஞ்சா 2 ஏதாவது சாப்பிட்டு பின்னாடி கூட பாம்பை போடு, அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படல, நீ ஒரு பக்கம் மேட்டிட்டரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஈரான் தைரியமாக இருக்காங்க. இது நாட் குட். அமெரிக்கா தனது வந்து அந்த அந்த பிரதிநிதித்துவத்தையும் தனது எல்லாத்தையும் வந்து இழந்துட்டு இருக்காங்க. டூஆடை கான்செப்ட் தான். உங்ககிட்ட வீரம் இருக்கா, எல்லாமே இருக்கா, அடித்து ரிசல்ட் கொண்டு வாங்க. மிரட்டல் மூலியமா இனி சாதிக்க முடியாது அப்படின்றதெல்லாம் நம்ம தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அங்கே இஸ்ரேலும் அதான் சொல்கிறாங்க. பட் அவங்களால விரும்பி வெளியில் சொல்ல முடியல அவங்களால. ஏன்னா கோட்டசாமி என்னைக்குனாலும் திடீர்னு மாறிடுவார், ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுருவாருன்ற ஆங்கிளில் அவங்க கொஞ்சம் அமைதியாக தான் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே தயார் நிலையில் தாங்க இருக்காங்க, எல்லாமே தயார் நிலையில் தான் இருக்காங்க. பட் இந்த தடவை கொஞ்சம் ஹெவி அட்டாக் இருக்கும்னு நினைக்கிறேன். சம்திங் அமெரிக்கா வந்து இதில் பிக்காக பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம் என்ன பிளான் பண்ண போகிறாங்க, இல்லை வேறு என்ன அடுத்த நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இல்லை மறுபடியும் வாப்பா பேச்சுவார்த்தைக்கு வாங்கப்பா நாங்கள் கெஞ்சிட்டோம், சரி நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம்னு கெஞ்சுறாங்களா அப்படின்றது இன்னொரு ஆங்களையும் பார்க்க முடிகிறது. பார்க்கலாம் நம்ம என்ன நடக்க போதோ தெரியல. ஆனால் இன்றைக்கி வந்து G7 கூட்டமைப்பு ஃப்ரான்ஸில் நடந்ததுங்க. அந்த கூட்டமைப்பில் அமெரிக்கானுடைய ட்ரெஸரியினுடைய தலைவர் பெசன்ட் அவர்கள் வந்து கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்டு அப்படியே அடிச்சு மாடி அப்படியே கெத்த அப்படியே ஒன்றும் என்னப்பா கூட்டம் கூட்டிங்களாப்பா, G7 நாடுகள் நீங்களா என்ன பண்ணுறீங்க, இம்மிடியட்டாக ஈரான் மீது இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஸ்ட்ராங் பண்ணிவிடுங்க, இருக்கிற எல்லா பொருளாதார தடைகளையும் எவ்வளோ எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி விட்ருங்க, அவங்க மறுபடியும் அவங்கள மீண்டு வர முடியாத அளவுக்கு பண்ணி விட்ருங்க. அப்புறம் நான் ஃப்ரான்ஸ்லேயே வந்து சொல்கிறேன், நான் ஃப்ரான்ஸ் நீங்கள் பண்ணுற நடவடிக்கைலாம் கொஞ்சம் கூட சரியில்லை, அதெல்லாம் எதுவுமே சரியில்லை. அப்புறம் உக்ரைன் விவகாரத்தில் ஓகே தான், நீங்கள் உன் நிலைப்பாடு ஓகே தான், ரைட், நீலாம் இருக்கட்டும் G7 நீங்கள் அவ்வளோதான் ஈரானுக்கு தடையை போட்டு முடிச்சிருங்க, நான் கிளம்பட்டுமா அப்படின்ட்டு அப்படி ஒரு மாதிரி அப்படியே நாங்கள் அப்படியே நாட்டாம மாதிரியும் உள்ள அப்படியே அவர் நடந்து வந்து அவர் பேசுகிற துணியாக இருக்கட்டும், இது எல்லாமே கடைசியில் G7 நாடுகள் கூட்டமைப்பில் போயிட்டு என்ன பண்ணுறாரு, இல்லை இப்போதைக்கு ரஷ்யானுடைய எண்ணெய்க்கு அதை ஏற்றுமதி இருக்கு இல்லையா, அதை அடுத்து ஒரு 30 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் நினச்சேன் நான், சரி ஓகே நீங்கள் கெத்தெல்லாம் கரெக்டு தான், இந்த MQ-9 ரீப்பர் ட்ரோன் இருக்கு இல்லையா, இந்த பாருங்க உங்களுக்கு வரைபடத்தில் காட்டுற பாருங்கள், எந்த இடத்துல சுட்டு வீழ்த்திருக்காங்க, 1ன்னு போட்டிருக்கு பாருங்கள், அந்த மரீப் அப்படின்ற ஒரு பகுதியில் சுட்டு வீழ்த்திருக்காங்க. இது வரைக்கும் 25 ரீப்பர் ட்ரோனை வந்து தனிப்பட்ட முறையில் யார் சுட்டு வீழ்த்திருக்காங்க, எமினி அவதிகள் எத்தனை ட்ரோனு, 25 ட்ரோனை சுட்டு வீழ்த்திருக்காங்க. அவருடைய காஸ்ட் எவ்வளோ, 750 மில்லியன். இவங்க தான் ஈரான் கூட இத்தனை சுட்டு வீழ்த்தல, எமினி அவதிகள் வந்து கண்டதும் சுட உத்தரவுன்ற மாதிரி சுட்டு வீழ்த்திட்டு இருக்காங்கன்றது கூடுதல் தகவல். வீடியோ நிறைவு பகுதியில் இந்த கருங்கடல் பகுதியில் என்ன பண்ணிட்டாங்க, 3 உக்ரைனுக்கு தேவையான இறக்குமதி பண்ணுற மிகப்பெரிய ஒரு ஷிப் 3 அடிச்சிட்டாங்க. யார்? ரஷ்யா அடிச்சிட்டாங்க. 3மே ஷிங்க்ன்ற மாதிரி தான், அதாவது மூழ்கிடுச்சுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க, ஷிங்க்னு மூழ்கிடுச்சு தான். ஏன்னா இது வந்து ஒன்று வந்து சீனாவுடைய கப்பல்ன்றாங்க, சீனா வந்து இறக்குமதி பண்ண ஏதோ ட்ரை பண்ணுறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் இதுக்கப்புறம் நீங்கள் கருங்கடல் பகுதியில் எப்படி இறக்குமதி பண்ணிடுறீங்கன்ற மாதிரியான ஒரு எதிர்ப்புமே பார்க்க முடியுது. அதனால தான் கருங்கடல் பகுதியை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக தான் ஒருவேளை ரொமானியா வந்து பாருங்கள் வருகின்ற காலங்களில் ஒரு 1000 மிலிட்ரி பர்சனல் ப்ளஸ் வந்து 50+ பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஓபக்ஸ் 2026 எக்ஸசைஸ் ரொமானியா, பல்கேரியா, நெதர்லாந்து, போர்ச்சுகல், USA, துருக்கி, ஃப்ரான்ஸ் இவங்க எல்லாமே அந்த எக்ஸசைஸ் ஏரியா பார்த்தீங்களா, இங்கேருந்து தான் கீழே இருந்து தாக்கல் நடத்த முடியாத அளவுக்கு அந்த ஏரியாவை
தனது கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக பெரிய அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் நம்ம. ஆப்பிள் நிறுவனம் 17E மாடல் அதுக்கான சிப் டெவலப்மெண்ட் இஸ்ரேலில் தான் பண்ணுறாங்களாம். C1X மாடலினுடைய டெவலப்மெண்ட்டை வந்து கிட்டத்தட்ட இஸ்ரேலில் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் இனி ஆப்பிள் ஃபோனை வந்து வாங்காமல் இருக்காங்கன்றதை பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் பெரும்பாலும் மற்ற ப்ராடக்ட் அளவுக்கு வந்து ஆப்பிள் அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறாங்களான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. 2 விஷயத்தை உங்ககிட்ட கன்வே பண்ணிடுறேன். இன்றைக்கி இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து நார்வேவுக்கு போயிருந்தார். மிக உயரிய விருது, கிட்டத்தட்ட இது வந்து 32வது சர்வதேச விருது. இந்த விருது பேர் வந்து கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ராயல் நார்வேயிங் ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படின்ற மிக உயரிய விருது பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இது 32வது விருது. தலைவர் நாடு நாடாக போயிட்டு அவார்டாக வாங்கி குவிக்கிறாரு, அவங்களும் கொடுத்து தள்ளிட்டே இருக்கிறாங்க எல்லா நாடுகளும். இது 2வது தகவல் என்னென்னா, ட்ரம்ப் அவர்கள் ஃபைனலாக ஒரு 4 டீல் ஏற்படுத்தியிருக்கோம்னு சொல்லிட்டு பைலேட்டரனுடைய ட்ரையில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். சீனாவில் 200 போயிங் ஜெட் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. 17 பில்லியன் அளவுக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வாங்க போகிறோம். 400+ அமெரிக்காவுடைய பீஃப் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்க ஏற்றுமதி பண்ணுவதற்கான உத்தரவாதமும், அப்புறம் மறுபடியும் பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ் எல்லாம், அதாவது கோழிக்கறியெல்லாம் இம்போர்ட் பண்ணுவதற்கும் நாங்கள் ஒப்புதல் கொடுத்துருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.